கண்கள் மெதுவாக மூடியிருக்கட்டும். கழுத்து, தலை, உடல் நேர்கோட்டில் அமைத்துக் கொண்டு, கைகள் இரண்டையும் கோர்த்து மடியில் வைத்துக்கொண்டு, முதலில் உடல் அமைதி. Sit in comfortable சுகாசனா. உடல்ல எந்த பகுதியிலும் பிரஷர், அழுத்தம் எதுவும் இல்லாமல் ரிலாக்ஸாக அமரவும். வாட்ச் யுவர் பிரீத். நமது உடலில் எவ்வாறு மூச்சுக்காற்று உள்ளே வந்து வெளியே சென்று கொண்டிருக்கிறது. ஜஸ்ட் அப்சர்வ் யுவர் பிரீத். Then observe your thought. மனம். Then புத்தி. தியான காலம் முடியும் வரை எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகள், திட்டம் தீட்டுதல் எதுவும் இல்லாமல் அமைதியாக இருக்கும்படி கட்டளையிடவும். பிறகு மீண்டும் மனம். என் உடல், மனதில் இருக்கிற குறைகளை, நிறைகளை எவ்வாறு ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக் கொண்டுள்ளேனோ, அதேபோல் என்னை சுற்றி உள்ளவர்களுடைய குறைகளை, நிறைகளை ஏற்றுக்கொள்கிறேன். அக்செப்டன்ஸ். உறவுகள், நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் ஏற்றுக்கொள்கிறேன். as they are. அவரவர் எப்படி இருக்கிறார்களோ அவரவர்களை அப்படி அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன். அடுத்தது அசங்கக, அசங்கோகம். இந்த உலகத்தில் கற்பனையாக
ஏற்றி வைத்துள்ள உறவுகளினுடைய உரிமைகளிலிருந்து, கடமைகளிலிருந்து, அந்த கற்பனையிலிருந்து ஒரு 10 நிமிடம் என்னை நான் விலக்கிக் கொள்கிறேன். இந்த தியான காலம் முடியும் வரை யாருக்கும் நான் உரிமையானவள் அல்ல. எனக்கும் உரிமையானவர்கள் யாரும் இல்லை. அசங்கக அகம். உறவுகள் என்பது நாம் வாழ்வதற்காக ஏற்றி வைக்கப்பட்ட டெம்பரரியான ஒரு எக்ஸ்போஷர் ஆஃப் த மைண்ட். ஏனென்றால், போன ஜென்மத்தில் நான் வேறு சிலரை உறவுகளாக, நண்பர்களாக கொண்டு வாழ்ந்திருக்கிறேன். அதற்கு முன் ஜென்மத்தில் உறவுகளாக, நண்பர்களாக, குடும்ப உறுப்பினர்களாக யார் யாரையோ ஏற்று வாழ்ந்து கொண்டிருந்திருக்கிறேன். அதேபோல் இந்த சரீரத்தில் சிலரை உறவுகளாக, குடும்ப உறுப்பினர்களாக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். வாழ்க்கைக்கு அவசியம் என்பதால் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். மறுபிறவி எடுத்தோம் என்றாலும் அதில் இந்த உறவுகளோ, குடும்ப உறுப்பினர்களோ என்னோடு வருவது கிடையாது என்பதுதான் உண்மை. ஆனால் என் மனம் கற்பனையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. அதுதான், உறவுகள்தான் மன சஞ்சலத்திற்கு அதிக காரணம். எனவே தியானம் செய்வதற்குண்டான மனநிலை வேண்டுமானால் மனத்தில் சஞ்சலம் குறைந்திருக்க வேண்டும். அந்த சஞ்சலம் அதிகமாக ஏற்படும் இடம் உறவுகள். பொய்யான நான் ஏற்றி வைத்த மென்டல் ப்ரொஜெக்ஷன். எனவே தியானத்திற்கு மனதை ரெடி பண்ணுவதற்காக, தயார்படுத்துவதற்காக இந்த உறவுகளுடைய உண்மை நிலையில் சிந்தித்து விலக்கி வைக்கும் பொழுது மனம் தியானத்திற்கு ரெடியாகிறது. தயார் நிலையை அடைகிறது. அடுத்தது சாந்தோகம். என்னை சுற்றி எவ்வளவு மாற்றங்கள், போராட்டங்கள் ஏற்பட்டாலும் என் உடலில் இருக்கிற உறுப்புகளில், செயல்பாடுகளில் எத்தனை மாற்றங்கள், எத்தனை மாற்றங்கள். மாற்றம் ஒன்றே மாறாதது என்ற உலகத்தின் நீதியில் நான் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், மை நேச்சர் இஸ் சாந்தக. அகம் சாந்தோஸ்மி. சாந்தக அகம் அல்லது சாந்தோகம். சாந்தோகம். இவ்வளவு ஏற்பாடுகளையும் செய்து கொண்டதற்கு பிறகு மானச பாராயணம். Let us do மானச பாராயணம்.
சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். இத்துடன் இந்த தியான பயிற்சி நிறைவு செய்து கொள்ளலாம். கைகளை உரசி கண்களில் வைத்து கண்களை மெதுவாக திறக்கவும்.